ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எஃப்சி மொபைல் கண்டென்ட்டோடு தான் வந்திருக்கோம். எஃப்சி மொபைல் என்னோட டீமில் வெறும் சென்டர் பேக்கும் ஸ்ட்ரைக்கர் ரொனால்டோ மட்டும் தான் கைஸ் இருக்கா. மிச்சம் இருக்க எல்லா பிளேயர்ஸும் ப்ரௌன்ஸ் பிளேயர்ஸாக மாட்டாங்க. எல்லா பிளேயர்ஸையும் நான் வெளியில் வச்சிட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கிற ஒவ்வொரு கோலுக்கும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்க நம்ம ஒரிஜினல் பிளேயர்ஸை கொண்டு வந்து விளையாடுவோம். லாஸ்ட்டு இந்த வீடியோ முடியும் போது எல்லா பொசிஷனில் இருக்க பிளேயர்ஸும் வந்து என்னோடய ஒவ்வொரு 122 இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் கொண்டு வந்துக்கலாம். அதே நம்ம ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயரால் ஹேட்ரிக் கோல் அடிக்க வச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கைஸ். இதான் கைஸ் ஃபஸ்ட்டு மேட்ச். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இதான் கைஸ் என் டீம். அண்ட் ஓப்பனண்ட் ஒரு பார்சலோனா. எனக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு டீம் கொண்டு வந்திருக்கான். சின்ன டீமு. நம்ம டீமும் சின்ன டீம் தான், அவன் டீம் சின்ன டீம் தான். ஓகே, ரொனால்டோக்கு சான்ஸ் யாஸ் ரொனால்டோ கோல் அடிச்சிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட் கோல் ஃப்ரம் ரொனால்டோ அடிக்கிற கோல் மட்டும் இல்லை கைஸ், டீமில் இருக்க எந்த பிளேயர் அடித்தாலும் கோல் சேர்க்கப்படும். ஐயோ, அவன் வேறு கோல் அடிக்க போகிறானே, அடிச்சிடாதரா, கோல் கீப்பர் சேவ் பண்ணு. அவன் கோல் அடிச்சிட்டாங்க கைஸ். ப்ரௌன்ஸ் பிளேயர் வச்சு அடிச்சிருக்கான். ஐயோ, மறுபடியும் ப்ரௌன்ஸ் பிளேயர் வச்சு அடிக்க போகிறானே. ப்ரௌன்ஸ் பிளேயரால் ஹெட்டர் அடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ, அடிச்சிட்டாச்சு கைஸ். சூப்பர் கைஸ், அடிச்சாச்சு. நானும் சேவ் பண்ணிட்டான்னு நினச்சேன், கரெக்டாக அடிச்சிட்டோம். ஓகே, மறுபடி கோல் ரொனால்டோ கைஸ். ரொனால்டோவா கொக்கா என்ன கைஸ்? ரொனால்டோ தானே நிறைய கோல் அடிப்பான். ஐயோ, என் பண்ண அடிக்க போகிறானே. ஜெயிச்சா எனக்கு 4 பிளேயர் சேர்த்துக்கலாமே. ஐயோ, அடிச்சிட்டாங்க கைஸ். ரீபவுண்ட் அடிச்சிட்டானே. ஓகே கைஸ், 3-3 ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சு கைஸ். 3-3க்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடித்த 3 கோலுக்கு பிளேயர்ஸ் எடுப்போம். கோல் கீப்பர் வேணும் கைஸ், அசால்ட்டாக கோல் அடிச்சிடறாங்க. அதுக்கடுத்து நம்ம கலூலு சென்டர் பேக் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், அண்ட் பால்மர் எடுத்துக்கலாம் கைஸ். பால்மர் அதுக்கடுத்து நம்ம நல்லா எடுக்கலாம் நல்ல பிளேயர்ஸ். ஓகே, இது என் டீம். அவன் டீமும் என்னை மாதிரி தான் கைஸ் இருக்கான். மெஷரானோ இன்னொரு லெஃப்ட் சைடு சென்டர் பேக் வச்சுருக்காங்க இஸ் பார்த்தீங்களா? மெஷரானோவா அசால்ட்டாக அடிப்போண்டா. மெஷரானோ இருந்தாலும் யார் இருந்தாலும் எஸ், அது ரொம்ப பழைய பிளேயர்ஸ் போல். மெஷரானோனா ரொனால்டோ கோல் அடிச்சிட்டான். ஓகே கைஸ், ரொனால்டோ அடுத்த கோல் அடிச்சிட்டான். இன்னும் ரொனால்டோவில் கோல் அடிச்சுட்டு மேட்ச் வின் பண்ணோம்னா 5 இது எடுக்கலாம்ல சார். ரொனால்டோ அடிக்கலாம் பார்த்தா இன்னொருத்த அடிச்சிட்டான். பரவாயில்ல, ரொனால்டோவுக்கு பாஸ் பண்ணாமல் அடிச்சிட்டேன்னு தெரியாமல். பரவாயில்ல, மேட்ச் முடிஞ்சு கைஸ். ஃபஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபில் அவன் ஒரு கோல் அடிச்சிட்டானே. இன்னும் ஒரு கோல் அடித்தா அவன் மேட்ச் ட்ரா ஆயிரும் கைஸ். ஓகே கைஸ், அவன் ஒரு கோல் கூட அடிக்கல. 3-2. ஓகே, நம்ம மேட்ச் ஜெயிச்சா 4 பிளேயர் எடுத்துக்கலாம். அந்த 4 பிளேயரில் ரைட் விங் லமின் யமால் வேணும் கைஸ். லெஃப்ட் விங் அலெக்ஸ் வேணும் கைஸ். அண்ட் ரைட் பேக் எடுத்துக்கலாம். ரைட் பேக் தானே? ரைட் பேக் தான். ரைட் பேக் எடுத்தாச்சு. வேறு லெஃப்ட் பேக் கைஸ். லெஃப்ட் பேக்கும் வேணும். நம்ம ஃபுல் பேக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஃபுல் அட்டாக்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல் டிஃபென்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து மிட்ஸை மட்டும் தான் 5 மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ். அதை ஆனால் நான் வெறும் 2 மேட்சஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா 5 மேட்ச்சுங்கிற சேலஞ்சை 3 மேட்சஸ் ஆகிடுவோமா? அதே இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் எப்படி பார்க்குறாங்கன்னு லைக் பண்ணி பார்க்குறாங்களா மட்டும் பார்க்க தான் இந்த ஒரு வீடியோ கைஸ். ஓகே, ஐயோ, நல்ல டீம் வச்சுருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஹாஃப் 0-0 கைஸ். செகண்ட் ஹாஃபில் ரொனால்டோ கோல், பால்மர் கோல். 2 பிளேயர்ஸும் கோல் அடிச்சிட்டாங்க கைஸ். ரொனால்டோ கோல் அடிச்சிட்டான், பால்மர் கோல். எஸ், என் பால்மர் ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்த காரணம் இதான்டா. ஓகே, இப்போ மிச்சம் இருக்க 2 மிட்ஃபீல்டர்ஸே கம்ப்ளீட் பண்ணால் முடிஞ்சு கைஸ் இந்த சேலஞ்ச். ஓகே, என்னோட 2 மிட்ஃபீல்டர்ஸே கொண்டாந்தாச்சு. 122